Hi friends, welcome back to my channel Modern Tamilchi. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறீங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையிலே 2 குட்டியை வச்சுட்டு வீட்டில் வேலையும் எப்படி பார்க்குறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையில் மில்கோடு சேர்த்து பன்னீரும் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையில் தான் பார்த்துட்டு இருந்தேன். எப்போவுமே லீவ் டேஸ் அப்படின்னாலே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். பட் இன்றைக்கி கோகுலாஷ்டமி அப்படிங்கிறதுனால காலையிலே ஏர்லியராக எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இட்லி தோசை மாவு அரைச்சே ரொம்ப நாள் ஆச்சு. கிரைண்டர் உடஞ்சிருச்சு. மிக்சியில் அரைக்கிற மாவு வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் வந்து கொஞ்சம் வந்து சப்பாத்தி உப்புமா பொங்கல் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக தக்காளி தொக்கு எல்லாருமே செய்கிற மாதிரி தான் நானும் பண்ணியிருந்தேன். ஸோ சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாருமே வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சு. லன்ச் எதுவுமே ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்தது. குட்டி தம்பிக்கு வந்து 45 days இன்ஜெக்ஷன் போடணும். ஸோ அதுக்கு வந்து வெளியில் இந்த ஏரியா புதுசு நாங்கள் அப்படிங்கிறதுனால ஏரியா வந்து விசாரித்து அதுக்கப்புறம் தான் போடுற மாதிரி இருக்குது. அதனால் அந்த வேலையாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வச்சுருந்த தக்காளி தொக்கோடே சூடாக ரைஸ் வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் தான் இந்த பிளானே சொன்னாங்க. பட் நான் வந்து இன்னைக்கு 2 பேருமே வீட்டில் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது குக் பண்ணலாம், கோகுலாஷ்டமி வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வகையான காய் வச்சு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் வச்ச தொக்கே மீதி இருக்கிறதுனால இந்த லஞ்சே வந்து பிளான் பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து மதியம் சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது, சிம்பிளாக பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து காஃபி மட்டும் 2 பேருக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் ஸ்டைலில் கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணாங்க. அதை வந்து லைட்டாக தொக்கு மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் தக்காளி தொக்குக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை கத்திரிக்காய் வந்து இந்த வெள்ளை கத்திரிக்காய் இருக்குல்ல இதை வந்து குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆயிலே பெரட்டிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணியெலாம் எதுவும் தெளித்து வேக வைக்க தேவையில்லை, ஆவிலே வெந்துடும். நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சுருள வதக்கி எடுத்தோம் அப்படின்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி. காலையில் ஒரு 11 மணிக்குள்ளேயே குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா குட்டி தம்பிக்கு இன்ஜெக்ஷனுக்கு எப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரலான்ட்டு போயிட்டோம். கிருஷ்ணன் குட்டி முழிச்சிருக்கும் போது கண்டிப்பாக கிருஷ்ணர் வேஷம் போட விட மாட்டான் இந்த அளவுக்கு. அதனால அவன் காலையில் தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. ஈவினிங் டைமில் ட்ரெஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ் மட்டும் போட்டு விட்டால் போதும். குட்டிக்கு இன்ஜெக்ஷன் வந்து வெனஸ்டே போட வர சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு தான் போகணும். போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா தக்காளி தொக்கோட கத்திரிக்காய் பொரியலோட வச்சு சாப்பிட்டுக்கிட்டாச்சு. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் இது கூட கொஞ்சம் ரசம் தயிர் பூண்டு ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஈவினிங் டைமில் சாமிக்கு நைவேத்தியம் படைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு ஸ்வீட் வீட்டில் பண்ணியே ஆகணும் சிம்பிளாக. இதுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் வந்து நிறைய ரெசிபி ட்ரை பண்ணுவேன் நான். பட் இந்த டைம் வந்து நிறைய பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால சிம்பிளாக வந்து கோதுமை ஹல்வா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து ரெடி பண்ணாங்க. கோதுமை ஹல்வா பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவு கோதுமை மாவு அளந்து சேர்த்துட்டு அதே டம்ளர்லேயே ஒரு 5 டம்ளர் அளவு தண்ணி அளந்து சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டம்ளர் மட்டும் தண்ணி அளந்து சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். மாவில் மொத்தமாக 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அதில் நட்ஸ் வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்த்து அதே பாத்திரத்திலே வந்து இருக்கிற நெய்யோட இந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல்.
ஸ்டார்டிங்கில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாவோட நம்ம கரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமாகவே திக்காயிரும். மாவு நல்லா இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம மாவு அளந்தெடுத்தா அதே கப்லேயே 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தோம் இல்லையா, 5 டம்ளர் தண்ணிக்கு அப்படியே பாதி அளவு சுகர் சேர்க்கணும். 2.5 டம்ளர் அளவுக்கு நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு மாவில் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மீதி 1/2 டம்ளர் சுகரை கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் கலருக்காக. இந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளரை பேனில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கலர் இந்த மாதிரி தேன் கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். கருக விட்டுட்டோம் அப்படின்னா ஹல்வாவோட டேஸ்ட் வந்து மாறிடும். இந்த மாதிரி லைட்டாக தேன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். போக போக ஹல்வா நல்லா திக்காகும், உங்களால் கிண்ட முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அப்பப்போ நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஹல்வா வந்து போக போக நல்லா திக்காயிட்டு அடியில் பாத்திரத்திலே ஒட்டாத மாதிரி சூப்பராக திரண்டு வரும். அதுதான் வந்து ஹல்வாவோட கரெக்டான பதம். ஸோ அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து நட்ஸ் நம்ம வறுத்து வச்சுருந்ததை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கோதுமை ஹல்வா ரெடி. ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு வெளியில். ஸோ ஈவினிங் வந்து கிருஷ்ணர் வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி 2 பேரே வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கிருஷ்ணன் குட்டி தூங்கிட்டு இருக்கான், அதுக்குள்ளே சஷு குட்டியை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவனை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாளே ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு அனுப்பி விட்டுட்டேன். ஸோ இந்த வருஷம் இவனுக்கு இப்போ போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் இந்த வருஷம் புது வரவா கிருஷ்ணன் குட்டி இருக்கான் இல்லையா, ஸோ அதனால அவங்க அண்ணன் இவனுக்குமே கிருஷ்ணர் வேஷம் போட்டு 2 பேரையுமே அழகு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே கிருஷ்ணர் வேஷம் போட்டாச்சு. சிஸ்டர் 2 பேருமே கிருஷ்ணர் வேஷம் போட்டதுக்கு ராதா கிருஷ்ணன் 2 பேரையும் மாத்தி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ஐடியா இருந்தது, ஆனாலும் போடலாமா என்னன்னு தெரியாமலே சரி 2 பேருக்குமே இந்த கிருஷ்ணர் வேஷமே போட்டுடலாம் அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா ராதா கிருஷ்ணன் 2 பேருக்குமே தனித்தனியா வேஷம் போட்டுடலாம். எப்போவுமே சஷுக்குட்டி பிறந்ததுலேருந்து மார்னிங்லேயே கிருஷ்ணர் வேஷம் போட்டு முடிச்சிடுவேன். மதியம் 12 மணிக்குள்ளே முடிச்சிடணும்னு நினைப்பேன். பட் இந்த வருஷம் 2 குட்டி இருக்கிறதுனால சமாளிக்க முடியல. சரி ஈவினிங்கே போடலாமே அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் எதேச்சியா அம்மா கால் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட் டின்னருக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
2 பேரும் சேர்ந்து தான் குக்கிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு வந்து தம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். சரி, அவனை பார்க்கறதுல எனக்கு டைம் போனதே தெரியல. டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சிம்பிளா பன்னீர் கிரேவி எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்ல ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு பேன்ல தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நான் தக்காளியும் வந்து கட் பண்ணி அதையும் அரைச்சிக்கிட்டேன். ஒரு 2 தக்காளியை வந்து கட் பண்ணி அதையும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஹஸ்பண்ட் அந்த டைமில் மறந்துட்டாங்க. அப்புறம் இதுக்குள்ளே வந்து 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு, கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கசகசா இருந்தால் அது சேர்த்துக்கலாம். என்கிட்ட கசகசா இல்லாதனால தேங்காய்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். கேஷ்யூஸ் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து கேஷ்யூஸும் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டம் முன்னாடியே சேர்த்துருக்கணும். ஹஸ்பண்ட் மறந்துட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த டைம் சேர்க்குற மாதிரி இருந்தது. 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்புறமா தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் இது கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே பன்னீரை வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்தீங்க அப்படின்னா கிரேவி டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட லைட்டாக கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மேலால தூவி விட்டுட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. தக்காளி தொக்கு தான் காலையிலே மதியம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நைட்டு வந்து இந்த மாதிரி பன்னீர் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே செஞ்சு சாப்பிட்டுட்டாச்சு. ஸோ பன்னீர் கிரேவிக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாங்கள் வந்து நல்லா ஜீரா ரைஸ் டைப்பில் கொஞ்சம் புதினாலாம் சேர்த்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. 2க்குமே காம்பினேஷன். லாஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துட்டு ஆப்பம் ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதோட ஃபுல் மெஷர்மெண்ட் ரெசிபி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையிலே வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி அளந்து சேர்த்துக்கலாம். இந்த ஆப்பம் மாவு ரெசிபி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு 2 வேளைக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அரிசி வந்து எக்ஸ்ட்ராவோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ 3 டம்ளர் அளவு பச்சரிசி அளந்து சேர்த்துட்டு இதில் ஒரே 1 ஸ்பூன் அளவு மட்டும் உளுந்து அளந்து சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். பச்சரிசி அப்படிங்கிறதுனால ஒரு 2 மணி நேரத்தில் சீக்கிரமாக ஊறிடும். ஆனால் நான் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து அதோட அந்த கருப்பு ஓடு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஓடை எடுக்காமலும் அரைச்சிக்கலாம், ஆப்ஷனல் தான். பட் நான் ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன் அப்படிங்கிறதுனால ப்ரௌன் கலர் ஓடு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே வந்துடும். அதனால் சிரமம் பார்க்காம அதை எடுத்துட்டேன். 4 மணி நேரம் அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காவோட அளவு பார்த்தீங்கன்னா சின்ன தேங்காவை எடுத்துக்கிறீங்கன்னா 1 தேங்காய் எடுத்துக்கோங்க. பெரிய தேங்காயா இருக்குது அப்படின்னா 1/2 மூடி ப்ளஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு சாதம் சேர்த்துருக்கேன். மார்னிங் செஞ்ச சாதம் தான். தண்ணி ஊற்றி வச்சிருந்த சாதமாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பட் புளிப்பு இருக்கக்கூடாது. சேர்த்துட்டு 2யுமே நல்லா ஓரளவுக்கு குறக்குறப்பாக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அரிசி வந்து வடிகட்டி சேர்த்து அதையும் எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பத்துக்கு வந்து மாவு நல்லா தண்ணியாக தான் அரைக்கணும். அதனால தேவையான அளவு தண்ணி நிறையாவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதம் பார்த்தீங்கன்னா 1/2 கப்புக்கு மேலே போயிடக்கூடாது. நிறைய சாதம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கு பதிலாக தேங்காய் நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்க ஆப்பம் நல்லா சாஃப்டாக தான் வரும். பேலன்ஸ் இருக்கிற அரிசியும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது தோசை மாவு ஊற்றுறதை விட இன்னும் தண்ணி அதிகமாகவே இருக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டு நம்ம ஆப்பம் ஊற்றணும் அப்படின்னா மாவு சூப்பராக வரும். ஆப்பம் சூப்பராக வரும். நான் காலையிலே மாவு அரைச்சிட்டேன் ஒரு 12 மணிக்கிட்டேயே. நைட்டு டின்னருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நைட்டு வந்து கரண்ட் வராதனால காலையில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் ஆப்பம் ஊற்ற ரெடி பண்ணேன். ஃப்ரிட்ஜில் மாவு எடுத்து வச்சுட்டேன் நைட்டே. இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக புளிச்சு வந்திருக்கு. திக்காக இருக்க மாதிரி இருக்குது. தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் தேங்காய் பால் தான் அரைக்க போகிறேன்.
இதுக்கு வந்து கடலைக்கறியும் சூப்பராக இருக்கும். ஒரு நேரத்துக்கு வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டுட்டு இன்னொரு நேரத்துக்கு நான் வந்து மாவு வர மாதிரி தான் இருக்கும், அதுக்கு வந்து கடலைக்கறி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு, ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சு. ஒரு பெரிய குழிக்கரண்டியில் 1.5 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக ஆப்பம் ரெடி ஆகி வந்துடும். இன்றைக்கி நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் ஆப்பம் மாவு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஆப்பம் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்பம் நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய டிப்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நான் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீக்லி வந்து 2 vlog வந்து நான் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு யூடியூப்பை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு. ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து அப்கமிங் vlogல வந்துட்டே இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். Thanks for watching.